தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஸோ அடுத்த அவார்ட் வந்து கொடுக்கறதுக்காக யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே 2024 வந்து ஒரு முக்கியமான படம். பராரி மூவியோட டைரக்டர் எழில் பெரியவேதி அவர்களை மேடை கலைக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய 2024 பெஸ்ட்டு சிறந்த அறிமுக நாயகி சங்கீதா கல்யாணகுமார், பராரி. சார், நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு பர்சன் இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பி பண்ண ஒரு இடத்துல இன்றைக்கி அவங்க வந்து உங்கள் கையாலேயே விருது வாங்குறாங்க. எப்படி இருக்குது சார் இது? இங்கே வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இந்த விருதை நடத்துகிற மோனின் ரெட் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் வந்து என்னுடைய குருநாதர் ராஜமுருகன் அவர்களுக்கு வந்து நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் பராரியோட கதை எழுதிட்டு நான் ஜிப்சி முடித்த உடனே அந்த அந்த படம் முடியும் போதே நான் அவர்கிட்ட வந்து கதை சொல்லிட்டேன். பட் அந்த ஒரு 2-3 பேர்கிட்ட தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரே என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த படத்தை நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலையாக அந்த படத்தினுடைய தேவகி கேரக்டருக்கு தான் நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2500 பேரை நான் வந்து ஆடிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சங்கீதா வந்து அவங்க வந்து இதேமாரி தான் வந்தாங்க. என்னை பார்க்குறதுக்கு வந்து இந்தமாரி மேக்கப்லாம் பண்ணின்னு நான் ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன சொன்னால், நீங்கள் போயிட்டு உங்களுடைய மேக்கப்லாம் வந்து கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கிங். அவங்க போயிட்டு அவங்களுடைய மேக்கப்லாம் கழுவிட்டு வந்த பிறகு 2-3 டைலாக் கொடுத்தேன். அந்த டைலாக் கொடுத்த உடனே அவங்க வந்து பேசின உடனே அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன் இவங்க தான் தேவகின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தேவகின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு எனக்கு என்னென்னா, அந்த படத்துக்கான அங்கீகாரம் வந்து எனக்கு கிடச்சிச்சு. வந்து கிட்டத்தட்ட பராரிக்கு வந்து கிட்டத்தட்ட 17-18 அவார்டுகள் வாங்கிக்கிறேன் நான். எல்லாமே வெகுஜன மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அவார்டுகள். அதேமாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் எந்த இயக்குனருக்குமே கிடைக்காத அங்கீகாரம். 15 யூனிவர்சிட்டிங்களில் வந்து பராரி திரைப்படத்தை வந்து திரையிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து கூப்பிட்டு வந்து பேசினாங்க. பட் சங்கீதாவுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்றது வந்து பயங்கரமான ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. அந்த வருத்தத்தை வந்து இவங்க வந்து போக்கிட்டாங்க. அதுக்காக வந்து இந்த மூன் ரெட்டுக்கு வந்து பெரிய நன்றி. ஏன்னா சங்கீதா அந்த படத்தில் கிட்டத்தட்ட நான் சங்கீதாவை வந்து செலெக்ஷன் பண்ண உடனே அவங்கள வந்து ஒரு 3 மாதம், அவங்க வந்து சென்னை பொண்ணு, அப்போ அவங்க வந்து காலேஜ் வந்து ஃபஸ்ட் இயர் தான் அவங்க வந்து படிச்சுக்கின்னு இருந்தாங்க. அந்த 3 மாதம் அவங்கள நான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து அவங்கள வந்து அங்கே வந்து ஆக்சுவலாக அங்கே வந்து இட்டும் போய் அந்த ஊரில் வந்து கரும்பு வெட்டுறது, அந்த ஊரில் வந்து களை கொத்துறது அப்படின்னு சொல்லி அவங்கள 3 மாதம் அவங்களுக்கு வந்து ரிஹர்சல் கொடுத்தேன் நான். அந்த ரிஹர்சல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் நினச்ச பொண்ணாக அவங்க வந்த பிறகு தான் நான் வந்து ஷூட்டே போனேன். அதனால் வந்து இப்படி தான் அவங்க வந்து இதுக்குள்ளே வந்தாங்க. ஸோ மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட டைரக்டரே உங்களை வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அவார்ட், இந்த ஃபீல் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோனின் ரெட் ரொம்ப தேங்க்யூ. இதுதான் எனக்கு பராரிக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் அவார்ட். இதுதான் பரவி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நம்ம எந்த ஒரு நான் விஸ்காம் படித்தேன். ஸோ நான் விஸ்காம் படித்து என் தொழிலே நான் படித்து நான் அங்கே ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்ற போது எனக்கு அவ்வளோ நான் எதுவுமே எதிர்பார்க்காம எல்லா கஷ்டப்பட்டும் பண்ண படம் அது. பட் அது நாங்கள் நினச்ச அளவுக்கு வெளியில் அந்த அளவுக்கு பேசப்படலை அப்படின்னமோ கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. பிகாஸ் அது சில ரீசன்ஸ்னால பேசப்படலைன்றமோ கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிமை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபார் பராரி. பொதுவாக இப்போது சில படங்கள் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்துடும். ஆனால் இந்த மாதிரியான படங்கள் யாருக்கிட்ட போய் சேரணுமோ கண்டிப்பாக அந்த மக்களுக்கு போய் சேரும். ஸோ அதுக்கான ரெகக்னேஷன் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா இது யூஸ்வலான ஃபிலிமாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. ஸோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இம்பேக்ட் இருந்ததா? ஆமாம், கம்ப்ளீட்டாக சங்கீதாவோட லைஃப்க்கும் தேவகியோட லைஃப்க்கும் ஒரு அப்சைட், கம்ப்ளீட்டாக ஒரு அப்சைட் டவுன். சங்கீதா வந்து இப்போது சென்னையில் இருந்த ஒரு பொண்ணு அப்படின்னும் போது தேவிக்கு கம்ப்ளீட்டாக நான் இன்னொரு வாழ்க்கையை ஒரு போய் வாழ்ந்தேன். திருவண்ணாமலையில் காலையில் ஏஞ்சி போய் கரும்பு வெட்டி அப்புறம் நெல் வேர்க்கடலை அறுத்து இந்த மாதிரி எனக்கு 3 to 6 months நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணாகவே மாறிட்டேன். சரி, காலையில் ஏந்து போய் கரும்பு வெட்டலாமா,
போய் கலையாக இருக்கலாமா, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாகவே அந்த மாறிடுச்சு. நாங்கள் ஜூஸ் ஃபேக்ட்ரியில் சீன்ஸ் பண்ணும்போது மொத்த க்ரூவுமே எங்கள் ஆர்டிஸ்ட் யாருமே அங்கே நின்றாங்கன்னா எங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. அவங்க உண்மையாலேயே கூலி வேலை பார்க்குறவங்களா இல்லை எங்களோட ஆர்டிஸ்டானே தெரியாது. இங்கே தான் பிரேமன் நல்லா இருப்பார், என் வில்லன் அவங்கள பண்ணவங்க இங்கே தான் இருப்பாங்க. நான் அவரை தேடிட்டு போயிட்டு இருப்பேன், எங்கே இருக்காங்க என் ஆளுங்கன்னு. இவர் கூப்பிடுவார், ஏமா அப்படின்னு, அண்ணா நீ தானே வேற யாரும் நினச்சேன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாமே பண்ண படத்தை இப்போதான் அது ரெக்கக்னைஸ் ஆகுதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.